சென்னை தேனாம்பேட்டை டிஎம்எஸ் அலுவலகத்தில் நடைபெற்ற மருத்துவமனை பணியாளர்கள் போராட்டம் குறித்த செய்தியை சேகரிக்க சென்ற ஜெயா பிளஸ் ஒளிப்பதிவாளரை போலீசார் தடுத்து வெளியேற்றிய சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. ஜனநாயகத்தின் 4வது தூணான ஊடகத்தின் குரல் வழியை நெரிக்கும் காவல்துறையின் அராஜகம் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. அரசு பொது சுகாதாரத்துறை பல்நோக்கு மருத்துவமனைகளில் பல ஆண்டுகளாக மருத்துவ பணியாளர்களாக பணியாற்றி வரும் ஊழியர்கள் பணி நிரந்தரம் மற்றும் ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள டிஎம்எஸ் வளாகத்தில் ஒருநாள் அடையாள தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தின் போது கொரோனா, வெள்ளம் போன்ற பேரிடர் காலங்களில் முதன்மை பணியாளர்களாக பணியாற்றி வந்த தங்களுக்கு இதுநாள் வரை பணி நிரந்தரம் செய்யவில்லை என வேதனை தெரிவித்தனர். நாங்க அந்த நோயை நாங்க பாத்துக்கிறோம். எங்களுக்கு ஏன் நிரந்தரம் பண்ணல? நாங்க என்ன பாவம் பண்ணோம்? 2012 குப்பை வாரிக்கிறோம். நாங்க ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் மட்டும் உங்களுக்கு எளப்பமா போச்சா? எல்லா நோயாளியும் ஹாஸ்பிட்டல் தான் வந்து நல்லா வீட்டுக்கு வரோம். நாங்க மட்டும் என்ன பண்ணோம்? அரசாங்கம் ரொம்ப மோசம். ஆட்சிக்கு வந்தால் நிச்சயம் பணி நிரந்தரம் செய்யப்படும் என வாக்குறுதி அளித்து விளம்பர திமுக அரசு ஆட்சிக்கு வந்தது. ஆனால் ஆட்சி முடியும் தருவாயில் கூட இதுவரை பணி நிரந்தரம் தொடர்பாக எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அரசு பொது சுகாதாரத்துறை பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்கள் குற்றம் சாட்டினர். 13 வருஷமா நாங்க போராடி இருக்கிறோம். ஆனா வருஷம் இங்க வரும்போதெல்லாம் ஸ்ட்ரைக்னு சொல்லுவாங்க. அதே போல ஸ்ட்ரைக்னு சொல்லுவாங்க. 10 நாள் உங்களுக்கு வந்து பணி நிரந்தரம் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஐயா விஜயபாஸ்கர் இதான் சொன்னாரு, ஐயா வேலை இதான் சொன்னாரு. எல்லாருமே எங்களுக்கு இதான் சொல்லியிருக்காங்க தவிர, ஆனா கூட்டின்னு போவாங்க, சாயங்காலத்துக்கு நான் அனுப்பிச்சிருவாங்க. 10 நாள் கழிச்சு பார்த்தா 10 நாள் 14 நாள் ஆகும், 1 மாசம் ஆகும், 2 மாசம், 1 வருஷம் தாண்டும். திருப்பி நாங்க போராட வேண்டியதா இருக்கு. இந்நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்ட 300க்கும் மேற்பட்ட பணியாளர்களை போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்து பேருந்துகளில் ஏற்றினர். இதனால் அந்த இடமே போர்க்களம் போல காட்சியளித்தது. இந்த சூழலில் அங்கு செய்தி சேகரிப்பதற்காக சென்ற ஜெயா பிளஸ் ஒளிப்பதிவாளரை காவல்துறையினர் உள்ளே அனுமதிக்க மறுத்து தடுத்து நிறுத்தினர். ஒரு கட்டத்தில் அராஜகமாக நடந்து கொண்ட காவல்துறையினர் பணியில் இருந்த ஒளிப்பதிவாளரை தரவென அலுவலகத்திற்கு வெளியே இழுத்துச் சென்று தள்ளிவிட்டு நுழைவாயிலை மூடியது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. உள்ளெல்லாம் போக கூடாது. வெளியில வரும்போது எடுத்துக்கோங்க. அப்படி பேருங்க. அப்படி உள்ள அப்படி போவீங்க. சார் உள்ள போகாதீங்க. உள்ள எடுக்க முன்னாடி உள்ள இருந்தா எடுக்கணும். சார் உள்ள போகாதீங்க. உள்ள எல்லாம் போகாதீங்க. சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. நாங்க அவர் எதுக்கு சார் தள்ளுறாரு? புடிச்சு தள்ளுறாரு. யார் சார் அவங்களுக்கு அவ்வளவு ரைட்ஸ் கொடுக்கறீங்க? எதுக்கு பிஹே பண்றாரு? என்ன முதல்ல இவர் எடுங்கடா. வீடியோ எடுனா. முதல்ல எல்லாம் மீடியா கால் பண்ணலாம். இப்ப யார அலோ பண்ண கூடாதுன்னு சொன்னாங்க சார். முதல்ல எப்படி பிஹே பண்றீங்க? ரைட்ஸ் கொடுத்தது வீடியோ கால் பண்ண மாட்டீங்களா? என்ன வீடியோ கால் பண்ண மாட்டீங்களா? என்ன முதல்ல உங்களுக்கு யார் இவ்வளவு இங்க அலோ பண்ண? இதுக்கு முன்னாடி எடுத்துறோம் சார். காவல்துறையினரின் இந்த அத்துமீறல் குறித்து கேள்வி எழுப்பிய ஜெயா பிளஸ் செய்தியாளருக்கும் காவல்துறை அதிகாரிகள் உரிய பதிலளிக்காமல் அலட்சியமாக நடந்து கொண்டனர். ஜனநாயகத்தின் 4வது தூணாக விளங்கும் ஊடகவியலாளர்கள் மீதான இத்தகைய தாக்குதல் மற்றும் செய்தி சேகரிப்பதை தடுக்கும் விளம்பர திமுக அரசின் ஏவல் துறையான காவல்துறையின் இந்த நடவடிக்கை பெரும் பரபரப்பையும் சக ஊடகவியலாளர்களிடையே கடும் கொந்தளிப்பையும் ஏற்படுத்தியுள்ளது.